அர்த்தமில்லாத விஷயங்களுக்கு ஒரு தீர்மானம் புரிய மாட்டேங்குது. இதுக்கு எதுக்கு உட்கார்ந்து சட்டசபையில் உட்காந்துருக்கான்? திமுக மைனஸ் மன்னராட்சி இசிகல் டு விஜய், தெல்ல தெளிவா புரியுது. அதிமுக மைனஸ் சசிகலா இசிகல் டு விஜய்னு வந்தா சந்தோஷம். அப்படி இல்லை, அதான் பிரச்சனை. அது ஒரு இடத்துல தமிழ்தாய் வாழ்த்துல இது இந்திய நாட்டின் ஒரு மாநிலம்னு சொல்லாம இது ஒரு தனி பிரதேசம்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? எந்த ஒரு வரியாவது இந்தியாவை நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொன்னா வேணா யாராவது 4 பேர் லூஸ் மாதிரி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு நீ உங்க முதலமைச்சர் அனுப்புங்கன்னு சொன்னாரா? ரேவந்த் ரெட்டி வர சொன்னாரு, இங்க இந்த சிவகுமார் கிட்ட இருந்து வர சொன்னாரு, கேரளால இருந்து சம்பந்தமே இல்லாம ஒரு 8 கட்சியில இருந்து 8 பேர் வந்தாங்க, ஒரு கூட்டம் நடந்தது. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2001 இது நடக்கும் பொழுது 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டான். திரும்ப இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி போடு, உதயநிதி எப்படி முதலமைச்சராக போறது இல்லை, இன்பநிதி ஆகும்போது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக பேசினா எதுக்காக தேவையில்லாம தள்ளி போடணும்? இந்த அறிவார்ந்த செயலை எப்படி தொடர்ந்து செய்யறது? அப்ப அப்படி பண்ணாலே இந்த நாட்டில் பேச முடியும். அதுலதான் பிரச்சனை இருக்கா? இன்னொன்னு, ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் பேசித்தான் தன்னுடைய தொகுதிக்கு நல்லது செய்ய முடியுமா? இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகரான ரவி டிடி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சட்டசபையில் வந்து டிஃப்ரெண்டான தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. முதல்ல காவேரி இதுக்கு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டம்னு ஒரு விஷயம் வைக்கணுன்ற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்புனாங்க சார். ஆனால் இவங்க அனைத்து கட்சி கூட்டம் வச்சது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மறுவரையறை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வைக்கிறாங்க. எதனால அந்த காவேரி விஷயத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம் வைக்க மாட்டேன்றாங்க? பயப்படுறாங்களா என்ன? என்னோட கேள்வியில் ஒரு மாற்றம். அனைத்து கட்சி கூட்டம் விஜய் கூட்டல, அனைத்து எம்பி கூட்டம் தான் கூட்டினார். பாராளுமன்றத்திலையும் ராஜ்யசபாலையும் இருக்கக்கூடியவங்கள, லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிறவங்கள கூட்டினார். எதுக்கு கூட்டினார்னா, காங்கிரஸ் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு முதல்ல தெரியணும், திமுக சைடில் எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியணும், விசிகா ஜம்ப் பண்ணிடுவாரா, கம்யூனிஸ்ட் தெரியுன்னு அந்த பக்கம் சுற்றிக்குமா, ஐயுஎம்எல் என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கு எத்தனை எண்ணிக்கைன்னு தெரிஞ்சால் தானே நல்லது, நாங்களே 99லேருந்து கூட்டி மேலே கொண்டு வந்துட்டுருக்கோம், அவர் என்னடானா 400லேருந்து குறைச்சி கீழே வந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஸோ எங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் நிர்பந்தத்தின் பேரில் ஒரு கூட்டாங்க. அப்போ அந்த முதலமைச்சர் ஒரு கூப்பிட்றாரு, நீங்கள் என்ன பண்ணணும், போகிறீங்க, போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறீங்க, இதானே பண்ணணும், நாங்கள் தான் போன வருஷமே பண்ணிட்டோமே அப்படிங்கிறது திமுகவுடைய பதில். எங்களால் தான் ஏற்கனவே முதலமைச்சரை கூட்டுட்டார, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க. சரி, நீயாவது கட்சி தலைவர்கிட்ட பேசி முதலமைச்சரை கூட்டியா? இல்லை நாங்கள் டைரெக்டாகவே முதலமைச்சர் தான் கூட்டோம், கட்சி தலைவரை கூட்டிருந்தால் ராகுல் காந்தியால் வந்திருக்க முடியாது, மறுசீரமைப்பு பற்றி நாங்கள் பேசியிருந்தா ராகுல் காந்தியால் ஏன் வர முடியாதுன்னா, கிட்டத்தட்ட 230 தொகுதியில் அவர் போட்டி போடுறாரு, அதில் தமிழ்நாட்டு தென்னகத்தை தவிர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140 தொகுதி வடக்கு கிழக்கு மேற்கில் போட்டி போடுறாரு, அங்கே அவருக்கு சிக்கலாயிடும், இங்கே சப்போர்ட் பண்ணால் அங்கே சிக்கலாயிடும், அதனால் அவர் வரல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சம்மந்தமே இல்லாமல், அதாவது கொத்தவால் சாவடியில் என்ன பண்ணலாங்கிறதுக்கு கிளாம்பாக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேசின மாதிரி கட்சி தலைவரை கூப்பிட்டு பேசணும். ஏப்பா இந்த நாடை 543 எம்பியிலேருந்து 880 815 820 எம்பி வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்களே, இதனால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதுங்க, முன்னாடி 40 இருந்தால் உங்களுக்கு 60 ஆகும், 80 இருந்தால் 120 ஆகும், இது நியாயம் தானே? இல்லை இங்கே 7% மெயின்டைன் ஆகணும். ஏங்க 39 59 ஆனாலும் 7% தான், 80 120 ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் 7% தான், இதில் என்னங்க பிரச்சனை இருக்குது? இல்லை எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு தமிழகத்துக்கு துரோகம் வழி. என்னங்க துரோகம் வழிக்க போகிறாங்க? ஒன்றுமே இல்லைங்களே, 39னா 59 தானுங்களே, கைப்பிடிச்சி இழுத்தியாங்கிற மாதிரி மாற்றி ஒரே மேட்டரை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி மட்டும் அவர் கட்சி தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு கூட்டம் கூட்ட போகிறேன், எனக்கு வேறு வழி தெரியல, தமிழ்நாட்டில் திருப்பி ஜெயிப்போமான்னு எனக்கு தெரியல, இந்தியாவை நான் தான் காப்பாற்ற போகிறேன்னு சொன்னால் வேணால் யாராவது 4 பேர் லூஸ் மாதிரி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் தயவு செஞ்சு நீ உங்கள் முதலமைச்சர் அனுப்புங்கன்னு சொன்னாரா? இல்லை, ரேவந்த் ரெட்டி வர சொன்னார், இங்கே இந்த சிவகுமார் கிட்டேருந்து வர சொன்னார், கேரளாலேருந்து சம்பந்தமே இல்லாமல் ஒரு 8 கட்சியிலேருந்து 8 பேர் வந்தாங்க, ஒரு கூட்டம் நடந்தது. இது நடந்ததா இல்லையா? அப்புறம் அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணார், கட்சி தலைவரை கூப்பிட்டு கேட்காம டைரெக்டாக எம்பியை கூப்பிட்டுட்டார். நீ என்ன தப்பு பண்ணீங்களோ அன்றைக்கி கட்சி தலைவரை கூப்பிடாம முதலமைச்சரை கூட்டிங்க, இவராவது சம்பந்தம், அதாவது கொத்தவால் சாடிக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த பார்த்து அவர் எம்பியாவது கூப்பிட்டார். இதில் என்ன தப்பு இருக்குது? அதாவது இல்லாத ஒரு பிரச்சனைக்கு ராமசாமிக்கு மொட்டை அடிக்க போகிறாங்கங்கிற ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவர் நல்லா முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, மொட்டை அடிக்க போகிறாங்க. இல்லைங்க, அடித்தாலும் ஹேர் கட் தான் பண்ணுவாங்க. இல்லைங்க, அவர் மொட்டை அடிக்க போகிறாங்க. அப்புறம் ராமசாமி மண்டகாந்தி முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு அவரே போய் வழுக்க தலையாக மாறின மாதிரி சம்பந்தமே இல்லாத ஒரு மேட்ரு. ஒரு நாடு 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறதுக்கு பதிலாக 8 லட்சம் பேருக்கு இருக்கணும்னு நினைக்குது. 1971 வடக்கு மேற்குல வந்து ரொம்ப கம்மியாக மக்கள் தொகைக்கு கம்மியாக சீட்டு கொடுத்துட்டு தெற்கில் வந்து மக்கள் தொகைக்கு சம்மந்தம் இல்லாமல் சீட்டு கொடுத்தாங்க இந்திரா காந்தி அம்மா. காரணம், அவங்களுக்கு தென்னகத்தில் தான் ஓட்டு வரும், இங்கே தான் வந்து நேருவின் மகளேன்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அந்த தப்பை இன்னி வரைக்கும் திருத்தி கொடுங்கன்னு பீகார் கேட்கல, ராஜஸ்தான் கேட்கல, உத்தரப்பிரதேஷ் கேட்கல, ஜார்க்கண்ட் கேட்கல. இவங்க தான் வந்து என்னோடது இல்லைல்ல, அன்றைக்கி ஏற்றினது இன்றைக்கி குறைஞ்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்பர் 1 பாயிண்ட். இது தப்பு தானே? அங்கே என்ன இருந்ததோ அதை விட இவ்வளோ ஏறும், இங்கே என்ன இருந்ததோ அங்கேருந்து இவ்வளோ ஏறும், இவ்வளோ தானே. ஓகே, காலம் மிதிப்பீங்கிறதுக்காக நீங்கள் முதல்ல ஐயோன்னு கத்தினது வந்து எங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. ஏற்கனவே நாங்கள் ஐயோ கொள்கிறாங்களே எல்லாம் பார்த்துருக்கோம். பட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இவரும் பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாரு? காங்கிரஸுக்கு இப்போ என்ன நிர்பந்தம்னா, FCRAல வந்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. 10வதுக்கு FCRAங்கிறது உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணங்களை சீர்படுத்தணும், நேர்படுத்தணும்னு இந்திரா காந்தி அம்மா எதை தொடங்கினாங்களோ, எதை ராஜீவ் காந்தி ஐயா பாதுகாத்தாரோ, அதையே வந்து இன்றைக்கி நம்ம வந்து இன்னும் கடுமையான ஒரு தண்டனையோடு கொண்டு வரோம். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? அன்றைக்கி லைசன்ஸ் இருந்தால் ஸ்கூட்டர் ஓட்டலாம், பிற்காலத்தில் ஹெல்மெட் போட்டுட்டு ஸ்கூட்டர் ஓட்டணும். இப்போ வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறவனு ஹெல்மெட் போட்டுக்கணும். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இதுதான் FCRA. அதை எப்படி நீங்கள் ஹெல்மெட் விற்பதற்காக செய்கிறீர்கள்? இல்லைங்க, நான் உன் தலையை பாதுகாக்கிறதுக்காக தான் செய்கிறோம். கண்டவங்கிட்டேருந்து பணம் வருது, கண்டபடி அது போகுது, எதுக்கு பயன்படாகுதுன்னு தெரியல அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் கூடங்குளத்தில் உதயகுமார். அவருக்கு பணம் நிறையா வந்துக்கிட்டு இருந்தது, எதுக்காக வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அவருக்கு தேர்தலில் தோற்று போயிட்டார், நல்ல வேலையாக முடிஞ்சு போச்சு. அடுத்த உதாரணம் கெஜ்ரிவால். அவருக்கு எதுக்காக யார் பணம் கொடுக்குறாங்கன்னு ஒரு இடமும் தெரியாமல் இருந்தது. பஞ்சாபில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கணும், மோடி கரெக்டாக பார்த்தாரு. ஓ, இப்படி நீ பணத்தை சேர்க்குறியா? இந்த நாட்டில் ஏற்கனவே எனக்கு காஷ்மீரில் பிரச்சனை இருக்குது, ஸ்ரீலங்காவில் பிரச்சனை இருக்குது, பாகிஸ்தானில் என்னோடய டூப்ளிகேட் அமௌண்ட்டெல்லாம் ஓடுது, அதனால் நான் டிமானிட்டைசேஷன் பண்ணுறேன், 500யும் 1000த்தையும் செல்லாமல் மாற்றிடுவேன் அப்படின்ன உடனே கெஜ்ரிவாலுக்கு அந்த எலெக்ஷனில் அவர் தோற்று போயிட்டார். பஞ்சாபில் நான் சொல்கிறது இந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தல். உங்களுக்கு தெரியும், அவர் தோற்று போயிட்டார். ஏன்னா பணம் வந்து அவர் என்ன பணம் வச்சுருந்தாரோ செல்லாதாகி போச்சு. அது ஒவ்வொருத்தரையாக கூட்டி கொஞ்சம் மாற்றிக்கூட கொஞ்சம் மாற்றிக்கூடன்னு அவர் கேட்குறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் FCRAங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2001 இது நடக்கும் பொழுது 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டாங்க. திரும்ப இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி போடு, உதயநிதி எப்படி முதலமைச்சராக போகிறதில்ல, இன்ப நிதி ஆகும்போது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக பேசுனா எதுக்காக தேவையில்லாமல் தள்ளி போடணும்? 10 லட்சம் பேருக்கு ஒரு MP, 6 லட்சம் பேருக்கு ஒரு MP கட்டுப்படி ஆகுமா? பாராளுமன்றத்தில் உட்காந்துருக்காங்க சார். இப்போது GSTக்கு வந்து பேசுகிறாங்க, GST கவுன்சிலில் அஸ்ஸாம்லேருந்து ஒருத்தர் வருவார், தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வருவார், உத்தரப்பிரதேசிலேருந்தும் ஒருத்தர் வருவார், மிகப்பெரிய நிலப்பரப்பு உள்ள ராஜஸ்தான்லேருந்தும் ஒருத்தர் வருவார், எல்லாத்துலேருந்தும் ஒருத்தர் வருவார். நியாயம் தானே? அதில் ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? பிரச்சனை இல்லை. ஆனால் எம்பிக்கு மட்டும் 8 லட்சம் பேருக்கு ஒரு MP, 4 லட்சம் பேருக்கு ஒரு MPன்னு இருந்ததுன்னா, இல்லைங்க நான் புது கட்டடம் கட்டிட்டோம், 850 பேர் உட்காந்து பேசும். இல்லை விவாதிக்கிற நேரமே குறைஞ்சி போகும். எப்படி குறைஞ்சி போகும்? இன்றைக்கி 50 நாள் நடக்குது பாராளுமன்றம், நாளைக்கு 75 நாள் நடக்க போகுது. நல்லது தானே? இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பேசலாம், ஆய்வுன்னு கத்தலாம், வெளியில் வந்து ட்ராமா போடலாம், எப்படி தடுத்தோம் பாருன்னு சொல்லலாம், மோடியை தோக்கடிச்சிட்டோம், வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வைத்தோம், மத்திய கல்வி அமைச்சரை வந்து ராஜினாமா செய்ய வச்சோம்னு தனக்கு தானே மாறு தட்டிக்கலாம். அதுக்கு வசதி தானே? அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லைங்க, ஒரு நொடிக்கு 2 லட்ச ரூபா ஆகுது, பாராளுமன்றத்தை அப்படிலாம் 50க்கு பதிலாக 75 நாள்லாம் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷம். இந்த 4 நாள் ஒரு செஷன்லேயும் ராகுல் காந்தி கழுத்தறுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி, ஐயா முதல்ல இருந்தே பேசுவோம், எப்படியா இருந்தாலும் நீ பேச தான் வரப்போகிற, மோடி பேசும்போது நீ ஓடி போகிற. இது எதுக்கு மாற்றி கிட்டத்தட்ட 7 முறை நடந்துருச்சுங்க. பிகாசிஸில் தொடங்கி, பிபிசியில் தொடங்கி, அதானி விஷயத்தில் தொடங்கி, மணிப்பூரில் தொடங்கி, ஒரு முறையும் பாராளுமன்றம் கூடும்போதெல்லாம் இவர் ஏதாவது ஒரு குடைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு 5 நாளை வீணடிக்கிறார். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்கவுங்க சாப்பிட போயிடுறாங்க, திருப்பி திங்கக்கிழமையிலேருந்து ஒழுங்காக நடக்குது. மோடி பேச வந்தே ஒரு ஜம்ப் பண்ணி ஓடி போகிறார். இது இந்த இந்த வார்த்தை எப்படி சொன்னாலும் தப்பாயிடும், ஏன்னா பெரிய கட்சியோடைய தலைவர். இந்த அறிவார்ந்த செயலை எப்படி தொடர்ந்து செய்கிறது? அப்போ அப்படி பண்ணாலே இந்த நாட்டில் பேச முடியும். அதில் தான் பிரச்சனை இருக்கா?
இன்னொன்று, ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் பேசித்தான் தன்னுடைய தொகுதிக்கு நல்லது செய்ய முடியுமா? இல்லையே. 365 நாளும் தன் தொகுதிக்கு என்ன வேணுமோ அதை அவர் செய்ய முடியும். எங்கேயாவது சட்ட சிக்கல் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு வரணும். இவ்வளவு தானே. ஸோ நிறைய பேர் இருந்தால் இல்லை நிறைய பேர் இருந்தால் மோடி ஜெயிச்சிருவார். அது எப்படி ஜெயிப்பார்? 230 தொகுதியில் இன்றைக்கி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் சண்டை, 313 தொகுதியில் மற்ற கட்சிக்கும் பிஜேபிக்கும் சண்டை, நேரடி போட்டி எலெக்ஷனில். அப்போ 230ங்கிறது இன்றைக்கி 400 ஆகும் ஒரு உதாரணத்துக்கு. அந்த 313ங்கிறது இன்னொரு 400 ஆகும் வச்சுப்போம். அப்போது ஒரு தொகுதி உதாரணத்துக்கு வந்து சிட்டில் இது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி வச்சுக்கோங்க. பழவந்தாங்கல் எங்கே இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூர் எங்கே இருக்குது? ரெண்டுத்துக்கும் ஒரே டிஆர் பாலுன்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ அது ரெண்டாக பிரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு எம்பி அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? எப்படியும் நீங்கள் நீட்டை சொன்ன இடத்துல அவங்க கையெழுத்து போடுறாங்க. தயவு செஞ்சு நாளைக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் பரிசு 39 எம்பியின் பெயர்களை சொல்ல வேண்டும்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். 10 நாள் டைம் கொடுங்க. இவன் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவான், அவங்ககிட்ட கேட்பான், இவங்ககிட்ட கேட்பான். ஒருத்தனுக்கும் 39 எம்பி யாருன்னு தெரியாது. ஒரு 5 பேர் எம்பி வேணால் நல்லா கத்துறான் பாரு ஸ்பீடில், அவனை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த லட்சத்தில் ஆளை வச்சுக்கிட்டு நாளைக்கு 39, 59 ஆனான்னு 79 ஆனான்னு ரெண்டும் ஒன்று தானே. நான் சொல்கிறது புரியுதா? 10 பேர் பேசினாலே புரிய மாட்டேங்குது, 10 பேர் பேரும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. 22 பேர் இந்த 39ல் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். நீங்கள் 2 தேர்தலாக எடுத்து பாருங்கள். ஃபுல் நேம் கேட்கணும் எப்போதுமே. அவர் சுப்பையான்னு வரும், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் சுப்பையா நாயுடுன்னு தெரியும். அப்போது இது தப்பான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் யார் வேணாலும் எங்கே போட்டி போடலாம். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு போடலாமா, ஓட்டு போடக்கூடாதா? அதை மட்டும் ஏன் இவங்க தடுக்கிறாங்க? அவங்களுக்கும் அதே இந்தியா தானே. அவங்களுக்கு மட்டும் சைடில் ஏதாவது கேப் விட்டு ஒரு இந்தியா வச்சுருக்காங்களா? அங்கே வந்தால் என்ன சொல்கிறாங்க, வடக்கு மாநிலத்தவர் இங்கே வந்தால் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ தெலுங்குக்காரர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணிடுவாரா? ஸோ முரண்பட்டு கொண்டே இருக்காங்க, சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசுகிறாங்க. ஒரு பழைய டயலாக் தான் இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்ப்பா இங்கே தேடிட்டு இருக்கிற, அங்கே தான் வெளிச்சம் இருக்குது. என்னத்தை தேடிட்டு இருக்க? மோதிரத்தை தொலைச்சிட்டேன். எங்கே தொலைச்சேன்? அங்கே தொலைச்சேன். ஏன்னா அங்கே தொலைச்சது இங்கே தேடிட்டு இருக்கேன், அங்கே இருட்டாக இருக்குது அதனால் இங்கே தேடிட்டு இருக்கிறேன். இந்த முட்டாள்தனத்தை ஒருத்தன் உட்காந்து பைசல் பண்ணிகிட்டு இருக்கணும். நானும் நீங்களும் உட்காந்து விசிகா என்ன சொன்னார், கம்யூனிஸ்ட் என்ன சொன்னார்னு பார்க்கணும்னா புரியுதா? ரைட். இங்கே கேட்ட கேள்விக்கு ஒரே வரியில் பதில் சொல்கிறேன். இப்போ காவேரி விஷயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை கூட்டங்கள் போடப்பட்டிருக்கு? ஸ்டாலின் ஐயா ஆவுன்னா கூப்பிட்டுருவார். எல்லாம் கரெக்டாக வர்றாங்களா, காசு வாங்குறவங்களாம் கரெக்டாக வர்றாங்களா, இல்லை ஏதாவது தகராறு பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு அப்பப்போ ஒரு 53 பேர் உள்ள ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவார். 49 பேர் கரெக்டாக வந்துடுவாங்க. ஏன்னா பணப்பட்டுவாட பிரச்சனை இருக்கும். அதனால் ஒழுக்கமாக வந்துட்டு எல்லாம் நீட்டுக்கு வேணாங்க, இருமொழி வேணாங்க, நாட்டில் உருப்படுறதுக்கு எதுவும் வேணாங்க, பரந்தூர் வேணாங்க, அதுவும் வேணாங்க, எல்லாம் வேணாங்கன்னு சொல்கிறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூடும். இந்த காவேரிக்கு எத்தனை முறை கூட்டியிருக்காங்க? ஏதாவது ஒன்று கழட்டி மாட்ட முடிஞ்சுதா? 2016 இன்றைக்கி 2026 வரைக்கும் 4 வருடம் 90க்கு கம்மி டிஎம்சி வந்தது. 6 வருடம் 300க்கு அதிகமாக டிஎம்சி தண்ணி வந்தது. உனக்கு தேவையோ 177. ஒரு டிராஃபிக் போலீஸ் என்னங்க பண்ணுவார்? இந்த இடத்துல எப்போதுமே 8 to 10 கூட்டம் இருக்கும். 12 to 2 யாருமே இருக்க மாட்டாங்க. 4 to 6 கூட்டம் இருக்கும். இதில் விஜய் இந்த பக்கம் போகிறாருன்னா கரெக்டாக 8:45க்கு கான்வாய் பிரச்சனை இருக்கும். நான் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இதானங்க அந்த டிராஃபிக் போலீஸோடைய வேலை. அப்படித்தானே நீங்களும் நாட்டை வந்து செயல்படுத்தணும். இத்தனை டிஎம்சி மழை நீர் வந்தால் உபரி நீர் வருது, சந்தோஷம். உபரி நீராக இருந்தால் போட்ட பயிர் வந்து வேணாங்குதா? கரெக்டாக பிளேட்டில் வச்சு அன்லிமிட்டெட் மீல்ஸாக கொடு, நீ சைடில் ஊற்றி நின்று நான் சாப்பிட மாட்டேன்னு அது சொல்லுதா? உபரி நீர் வந்தாலும் அதே விவசாயம் தான். கேட்டதை கேட்டாலும் அது ஆணையம் தெளிவாக இருக்குது, ஜிஓ இருக்குது, எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுங்கங்கிறாரு, அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி என்ன பண்ண போகிறோம் சார்? இப்போ அவர் கேட்காததுக்கு அப்புறம் கடைசி என்ன சார் தீர்வு? சார் இதில் எதுக்கு இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பேசணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பேசணும், எல்லாருமே தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க. 1950 வருடமா 1924 தயவு செஞ்சு பாருங்கள். அது முகலாயர் காலமாக இருந்தாலும், பிரிட்டிஷ் காலமாக இருந்தாலும், காங்கிரஸ் காலமாக இருந்தாலும், நம்ம மக்களாட்சி காலமாக இருந்தாலும் பாருங்கள், அங்கே என்ன உபரியாக இருக்கோ அதான் வந்துட்டு. நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக கொடுக்கறதுக்கோ அல்லது இந்தாங்க வச்சுக்கோங்க நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. அந்த ஆணையம் எதுக்கு இருக்குது? ஆணையத்துடைய பிரச்சனை நீ கர்நாடகாவா, பாண்டிச்சேரியா, தமிழ்நாடான்னு கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, அதை நீ இவ்வளோ எடுத்துக்கலாம், இவ்வளோ நீ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு தான் இருக்குது. அதை சொல்ல வைக்கிறதுக்கு என்ன வழி? ஆணையத்தில் போய் சண்டை போட்டால் தானே முடியும், வேறு எதில் முடியும்? இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் கதை விடுவானுங்கள, எங்களுக்கு 41 தான் வருகிறது, எங்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு. நேற்று கூட ஒரு டிவியில் சொல்கிறாங்க,
தமிழ்நாட்டில் இருந்து வரும் பணத்தை பீகாருக்கு இத்தனை கொடுக்குறாங்க, ₹1 29 பைசா தான் நமக்கு வருகிறது, ₹1 ₹2.80 அவர்களுக்கு போகிறது, ₹4 80 பைசா இவருக்கு போகிறது. டிபேட் இல்லை சார், சட்டசபையிலே அதை தான் சார் பேசிக்கிட்டு இது இருக்காங்க. ரொம்ப தப்பு இல்லை. அதாவது அவங்க வந்து டைரக்ட் டாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசுகிறாங்க. இது அயோக்கியத்தனம். இதுக்கு இப்போ நிர்மலா சீதாராமன் பலமுறை சொல்லியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 1400 இன்டர்வியூவில் 2800 முறை இதை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐயா நீங்கள் டைரக்ட் டேக்ஸ் வேறு, இன்டைரக்ட் டேக்ஸ் வேறு. இன்டைரக்ட் டேக்ஸ் நானும் நீங்களும் கட்டுறது. இப்போ எழுதிய லைட்லேருந்து இந்த கேமரா வாங்கினதுலேருந்து எல்லாத்துக்கும் ஜெகத் ரட்சகனாக இருந்தாலும் அதே அமௌண்ட்டு தான் கட்டணும், நீங்களாக இருந்தாலும் அதே அமௌண்ட்டு தான் கட்டணும். தேங்காய் எண்ணெய் வாங்கினீங்கன்னா நீங்களும் ஒரே வரி தான், அவரும் ஒரே வரி தான். பல வரிகளை வந்து 25லேருந்து 12 ஆக்கி 5 ஆக்கி நாடு வந்து முன்னேறிட்டு போகுது, விலையானா குறையலை. இது ஒரு பக்கம் வச்சுக்கோ. டைரக்ட் டேக்ஸுங்கிறது என்னுடைய வருமானத்துலேருந்து நான் கட்டுறேன். என்னுடைய வருமானம் எங்கே வந்தது? நான் டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் கம்பெனி. எனக்கு இந்தியா பூரா வியாபாரம் நடக்குது, இந்தியா பூரா வியாபாரம் நடக்குது. அப்போ நான் வந்து என்னுடைய வரிங்கிறது நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுனாலேயோ அல்லது என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் தமிழ்நாட்டில் இருந்ததுனாலேயோ எனக்கு வர்ற அமௌண்ட் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் வரும்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் காவேரி சொல்கிறது கரெக்டாகிடுமே, எங்கிட்ட தானே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னால் கரெக்டாகிடுமே. தப்பு. நீ இந்தியா பூரா அது டிவைட் ஆகி போகுது. ஸோ வருமான வரியில் இத்தனை சதவிகிதத்தை கொடுக்கணும்னு ஃபினான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுது. மோடியோ ராகுல் காந்தியோ முடிவே பண்ண போகிறதில்ல, அவர் தேர்தலில் ஜெயிக்க போகிறதில்ல. ராஜீவ் காந்தி ஐயாவோ இந்திரா காந்தி அம்மாவோ முடிவு பண்ணல, மன்மோகன் சிங் ஐயாவோ முடிவு பண்ணலை. ஃபினான்ஸ் கமிஷன் உங்களுடைய இந்த 6 கேள்விகளுக்கு நீங்கள் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ 41% வரும், கேரளாவுக்கு இவ்வளோ வரும், உத்தரப்பிரதேஷ்க்கு இவ்வளோ வரும்னு அதுதான் முடிவு பண்ணுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக திரும்ப டைரக்ட் டேக்ஸுங்கிற வருமான வரியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ₹1 29 பைசா வருதுன்னு அயோக்கியத்தனமாக சொல்கிறாங்க. நீங்கள் மொத்த டேக்ஸை தான் எடுத்துக்கணும். மொத்த டேக்ஸ் எடுத்துக்கிட்டால் 29 பைசா தான் மத்திய அரசுக்கு போகுது, 71 பைசா இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது. ஸோ எது கரெக்டோ அதை தப்பாக சொல்லிவிட்டு அதை நியாயமாக படுத்திட்டு நான் பெருசாக பேசிட்டேன் பாருன்னு சொன்னால் இந்த அறிவாளிகளுக்கு நான் எங்கே போய் பொருளாதார பாடம் நடத்துறது? ஸோ தொடர்ந்து ஒரு மாயையை கிளப்பி கொண்டிருக்காங்க. அதில் விஜய் ஒன்றும் குறைச்சவர் இல்லை, அவரும் தெளிவாக இது பண்ணுறார். நான் கேட்குறேன் சார், தேசிய கீதம் ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி பாடணும், பின்னாடி பாடணும். யார் வந்தால் பாடணும்? இராணுவத்தில் இருந்தோ, நேவியில் இருந்தோ, அல்லது கப்பலில் இருந்தோ, முப்படை தலைவர்கள் வந்தாலோ, அல்லது ஜனாதிபதி வந்தாலோ, அல்லது கவர்னர் வந்தாலோ பாடணும். இவ்வளோ தானே நான் சொன்னேன். நான் வேறு ஏதாவது சொன்னேன்னா? நான் வேறு ஏதாவது சொன்னேன்னா? இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்தை நீ முன்னாடி பாடு, முந்தின நாள்லேருந்து பாடினே இரு, பின்னாடி பாடு, நாளைக்கு வரைக்கும் பாடிட்டே இரு. யார் வேணாங்கிறா? தமிழ்த்தாய் வாழ்த்து எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அதனுடைய அர்த்தம் இன்றைக்கி நீங்கள் ஜென்சின்னு கூப்பிட்றீங்கள, அவனை கூப்பிட்டு அந்த அர்த்தத்தை எடுத்து சொல்லுங்கள். இந்தியாங்கிறது ஒரு பரதகண்டம், ஒன்றியம் இல்லை. கரெக்டா? பரதகண்டத்தில் இந்த இடத்துல தமிழ்நாடு இப்படி இருக்குது, அது இப்படியெல்லாம் வளர்ந்து வந்தது. அதில் நிறைய வரி எடுத்துட்டாங்க. ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படிங்கிற வரியை தூக்கிட்டாங்க. ஏன் தூக்கிட்டாங்கன்னா, ஆரியம் வழக்கொழிந்துட்டுன்னு சொன்னால் இந்த ஆளுக்கு வந்து வேலை இல்லை. இன்டர்வலில் நம்பியார் செத்து போயிட்டா எம்ஜிஆர் படம் என்ன ஆகும்? அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த ஆரியம் வழக்கொழிந்துங்கிற வார்த்தையை தூக்கிட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்த்தாய் வாழ்த்தில் இது இந்திய நாட்டின் ஒரு மாநிலம்னு சொல்லாமல் இது ஒரு தனி பிரதேசம்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? எந்த ஒரு வரியாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டியை சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் வாசலில் பிறந்தான்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? அப்புறம் அதை பாடுங்க, பலமுறை பாடுங்க. நீங்கள் முன்னாடி பாடுங்க, பின்னாடி பாடுங்க, பாடினே இருங்க, எங்களுக்கு நல்லது தானே. அது பாடினா தானே ஒன்றிய அரசுங்கிற கேவலமான வார்த்தை இந்திய அரசுனாவது மாறும். அதுக்கு ஒரு தீர்மானம் எனக்கு புரிய மாட்டேங்குது. நாளையிலிருந்து ரமேஷ் பேக்கை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், ஒரு தீர்மானம். நான் பேக்கை தான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் அப்படி தான் பண்ணுறேன். ஓ, அது தெரியாது. ஆனால் நாளையிலேருந்து நீ நேற்றுக்கே நான் அதே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி தமிழ்த்தாய் வாழ்த்தை எப்போ வேணாலும் நல்லா பாடுங்க, புரிந்து கொண்டு பாடுங்க, இன்னும் அர்த்தம் தெரிந்து பாடுங்க. இந்த கலைஞர் ஏதாவது எழுதியிருப்பார், அதுக்கு அர்த்தம் அதெல்லாம் பார்த்து தொலைக்காதீங்க. மாப்போசி ஏதாவது எழுதியிருந்தா, இவர் கீவா ஜெகநாதன் ஏதாவது எழுதியிருந்தா, அல்லது பெரிய பண்டிதர்கள் ஊவே சாமிநாதர் ஐயர் என்ன சொன்னார்? சாமிநாத ஐயர்னாலே நிறைய பேருக்கு புரியாது, ஊவே சீன்வாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஊவே சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அர்த்தம் இல்லாத விஷயங்களுக்கு ஒரு தீர்மானம் புரிய மாட்டேங்குது. இதுக்கு எதுக்கு உட்காந்து சட்டசபையில் உட்காந்துருக்கான்? திமுக மைனஸ் மன்னராட்சி = விஜய், தெளிவாக புரியுது. அதிமுக மைனஸ் சசிகலா = விஜய்னு வந்தால் சந்தோஷம்.
அப்படி இல்லை. ம். அதான் பிரச்சனை. உங்கள் பொண்ணார்ந்த திரைப்பலம் மிக்க நன்றி சார்.